மூடுபடியே போகும் கண்கள் பகுதி 2. முந்தைய பகுதியில் கிராமத்தில் ஏற்பட்ட மர்மமான நிகழ்வுகளை ஆராய அரவிந்தும் அவனுடைய நண்பர்களும் முயற்சி செய்கிறார்கள். இரவு நேரங்களில் சிலர் திடீரென்று மயக்கமடைந்து விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் எழுந்ததும் அவர்கள் கண்களில் மர்மமான ஓர் இருள் புகுந்திருப்பதைக் காணலாம். அந்தக் கண்கள் ஒன்றும் காண முடியாமல் இருந்தபோதும் அவர்கள் ஒரு விசித்திரமான எண்ணங்களை சொல்லத் தொடங்குகிறார்கள். இப்போது அரவிந்தும் அவனது நண்பர்களும் கிராமத்தின் பழைய நூலகத்தை தேடி இதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். நூலகத்திலுள்ள ஒரு பழைய தாடி முதியவரிடம் கேட்டபோது அவர் ஓர் ஆழ்ந்த மூச்சை விட்டார். இந்த கண்கள் வெறும் கண்களல்ல, இது பழங்கால சபையின் சாபம். அவர் கூறியது இதுதான். நூற்றாண்டுகளுக்கு முன்பு இக்கிராமத்தில் ஒரு விசித்திரமான சபை இருந்தது. அவர்கள் தங்கள் கண்களை மூடிப்பிடித்து எதையும் காணாமல் தியானம் செய்து வந்தனர். ஒரு நாள் அந்தச் சபையின் தலைவர் அந்த கண்களை திரும்பத் திறக்கக்கூடாது என்ற கட்டளை விடுத்தார். ஆனால் சிலர் அந்த விதியை மீறி உலகத்தைக் காண முயன்றனர். அவர்களின் கண்கள் மனிதர்களுக்கு அச்சமளிக்கும் அளவுக்கு இருளாக மாறிவிட்டன. அவர்கள் பார்த்த ஒவ்வொருவரும் அவர்களின் கண்கள் மூடுபடியே போகும் வரை அந்த மாயையில் விழுந்து விடுவார்கள். அரவிந்தும் நண்பர்களும் இப்போது முடிவெடுக்கிறார்கள். இந்த மர்மத்தை களைவதற்காக அவர்கள் அந்தச் சபையின் மீதமிருக்கும் ஒரே மனிதரை தேட வேண்டும். ஆனால் அவருக்கு எந்த நிலத்திலோ ஒளிந்து வாழ்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்த அத்தியாயத்தில் இந்த மாயக்கண்கள் உண்மையில் மனிதர்களை கட்டுப்படுத்துமா? கிராமத்தை பாதுகாக்கும் ஒரே வழி என்ன? மூடுபடியே போகும் கண்கள் தொடரும்.